மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஆண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் சபித்தார்கள். இந்த உலகத்தை உருவாக்கி அதுல உள்ள எல்லா ஜீவராசிகளையும் கடவுள் தான் படைச்சாருன்னு இங்க இருக்கிற மதங்கள்லாம் பிரச்சாரம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் ஊனமாகவும் அங்க குறைபாடோடும் பிறக்கிறாங்க. இதெல்லாம் கடவுளை படைப்புல தவறுன்னு சொல்லாம தன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம்னும் உன் ஜென்மத்துல செஞ்ச சாபம்னும் இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இந்த மதங்களா தங்களை நியாயப்படுத்துறாங்க. இதெல்லாம் இயற்கையாவே உருவாகிற குறைபாடுன்னு சொல்லி அவங்கெல்லாம் மனிதநேயத்தோடு அரவணைச்சு வாழ்பவனே மாவனே. ஆனா இந்த மதங்கள்லாம் அவனையும் மதம் பிடிச்சவனாவே மாற்றி என்ன சாமி பண்ற? கோலம் பாருங்க அப்பத்தா. அப்பத்தா இங்க பாருங்க. தம்பி பொம்பள மாதிரி தாவணி போட்டு உட்கார்ந்து இருக்கான். அட கொள்ளறவனே. ஒத்த பையன் பொத்தி பொத்தி வளர்த்த பொட்ட சிகரல வாசம் குட்டி கோலம் போட்டு இருக்கே. ஒழுங்கா லட்சணமா ஆம்பள பையனா இரு ராஸ்கோ. அப்பத்தா அப்பத்தா அடிங்க அப்பத்தா. அம்மா அங்க ஒரு சாமி. அங்க ஒரு சாமி. இது வந்து சேட்டை பாரு. ஐயோ
ஏதாவது ஒரு பண்ணி அப்பத்தாட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருப்பியா? உள்ள வா. நீங்களும் வாங்கம்மா. இப்படி நீ என்ன கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிடுற. போ உள்ள. சாமி, வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சாமி. யார் பேருக்கு பிரச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. ஏய், குடும்பத்துக்கு ஒத்த வாரிசா இருக்க ஆம்பளை பையனை விட்டு சாமி பேருக்கு பண்றியாமோ? சாமி என்ற வேற சரவண பேர்ல வந்துங்க. சரவணா, நல்லா அழகா இருக்கடா. மூக்கு முடியும் லட்சணமா இருக்கு. கமல நீ பொண்ணாவே பிறந்திருக்காண்டா. ஏன் சாமி, என் குலத்தை காக்க வந்த ஆம்பளை சிங்கம் என்ற வேற என் குடும்பத்தை தாங்கி நிறுத்து போற குலசாமியே அவன் தான். பேசாம போய் அவன் வேலை அர்ச்சனை பண்ணுங்க. அதோ அந்த மலை அடிவாரம் தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு கீழே தான் நம்ம கோயில் கட்ட போறோம். உங்களால முடிஞ்ச நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் மறக்காம வந்து கொடுங்க, சரிங்களா? சாமிக்கு செய்யறத கணக்கா பார்க்க போறோம். தாராளமா பண்ண போறோம். வாங்க. போயிட்டு வரேன் சாமி. பிள்ளையரப்பா பிள்ளையரப்பானே காதை பிடிச்சிட்டு காலம் போட வைப்பானுங்க. ஆனா யானை எப்படி யானை வாழ்ற காட்டுக்குள்ளார அது சாணி போறது கூட இடம் இல்லாம கம்பி வேலை கட்டி ஆசிரமம் கட்டி போடுவானுங்க. இதை சொல்ல நம்ம நக்சலேட்டுமானுங்க. இவன் மட்டும் கொஞ்சம் வசனமா இருந்தா அவனே நானுங்க. இங்க வாங்க, நம்மளும் வண்டி விளையாட போறோம். ஏய் சரா, வாடா உள்ள வரண்டி. அப்பா வாங்க, first விளையாடலாம். சார், குட், ட்ரீட்ஸ். நான் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா செகண்ட்ப்பா. எப்படி டி தம்பி, பாவாடை போட்டா தாண்டா தூக்கி பிடிக்க. நீ ட்ரவுசர் தானே போட்டிருக்க. அதையே அசிங்கமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்க. சீ, கையெடு. எனக்கு பாவாடை தானே கொடுத்துருக்க. எனக்கு ரவுசர் தைச்சு கொடுத்தா நான் எப்படி போடுவேன்? அக்கா, நீ எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மாதிரியே பண்றாங்க. பசங்க கூட சேர கூட மாட்டான். அதனால பசங்க இவனை பம்பள தட்டி சொல்லி கிண்டல் பண்றானுங்கக்கா. அக்கா விளையாட வரும்போது கூட என் வளையல புடிங்கி போட்டுக்கிறாங்க. நான் கேட்ட தரவே மாட்டேங்கிறாங்கக்கா. அடச்சி மாடு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாத. நீ பையன்டா. இனிமே எங்க கூட முண்டி கிண்டி விளையாட வந்துடாத. வா, வீட்டுக்கு போலாம். ஏன்டா குமாரு, நீ அப்படி சொன்ன எப்படி? நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா எல்லாரும் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அவனுக்கு பண்ணா பண்ணிட்டு போறாங்க. நீ வந்து என் பக்கத்துல உட்காரு. டேய், வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏ சாரா, மறந்துட்டியா?
ராசா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தியா சாமி? அம்மா உன்னோட எனக்கு ஒரே அவமானமா இருக்குமா. உனக்கும் உன்ற அப்பத்தாளுக்கும் ஒரு வேலையே இல்லை. என்ற பையனை அப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டே இருப்பீங்க. அம்மா இவன் பொம்பளை மாதிரியே மாறிட்டு இருக்காமா. இவனை எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் பொம்பளை சுட்டி தான் கூப்பிடுறாங்க. காந்தி நீ புள்ள வளர்க்காது, கவுடு நீ கோழி வளர்க்காது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனை வளர வளர அப்படிதான் போயிட்டு இருக்கான். வீதியில தலகாட்ட முடியல என்ற மானம் மறுவாதி எல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே பெற்று வச்சிருக்க. கொண்டு போய் எழுது மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல சேர்த்து அவ தலையே தங்கி படிக்கட்டும். ஏன் சாமி இப்படி பண்ற நீ? அம்மா, நானும் தானமா இருக்கேன். நான் மாற சொன்னேன். எப்படிமா மாறுவேன்? உன்னை அப்பா மாதிரி மீசை தாடில வச்சுக்கணும். நீ வச்சுப்பியாமா? நீ வளர்த்துல லட்சணத்தை பாரு. பாப்பா உன்ற மாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த ஹாஸ்டல் வார்டனோட நம்பர் வாங்கி கொடு பாப்பா. தம்பி கொண்டு போய் அப்பத்தா சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து போடலாம் பாப்பா. சரிம்மா. அத்தை சேர்த்து போடலாம் அத்தை. முதல்ல கொண்டு போய் சேர்த்து விடு. நம்ம ஹாஸ்டல்லாம் போக மாட்டோம்மா. வாயே தங்கம் அம்மா கிட்ட. அம்மா தனியால கஷ்டப்படுற சாமி. நீ நல்லா படிக்கணும்ல தங்கம். நம்ம குடும்பத்தை யாரு பாப்பா? நீ தானே பார்க்கணும். இருந்தா அப்பத்தா கூட நீ ஓடியாண்டுட்டே இருக்கல சாமி. ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் தங்கி படி. அப்புறம் அம்மா வந்து உனக்கு வந்து ரெண்டு செல்லம். சரியா? அம்மா உனக்கு பிடிக்கும்னு கிழங்க வச்சு வச்சிருக்கேன். சாப்பிடலாம். செல்லம் இங்க பாருடா, நல்லா வளைஞ்சு கிழிஞ்சு ஒருத்தன் நடந்து வரா. டேய், அவன் நடைய பாருடா, பொண்ணு மாதிரி நடக்கிறானா? யாரா இந்த திங்கிரி புதுசா? அறியாத வயசுல அநியாயமா அழிக்கிறது அந்நியர்கள் யாரும் இல்ல. அவங்க படிக்க போற இடத்துலயும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நம்பர் இடத்துலயும் கூடவே வச்சிருக்கவே சொந்தம்னு சொல்லி அந்த வெறி பிடிச்ச காமகர்கள் தான் பிஞ்சின்னு பார்க்காம பிச்சு எரிஞ்சிடறாங்க. சட்டம் திருந்தணும் காத்திருக்காம இந்த சமூகம் தான் திருத்தணும். யார் கூடடா வந்த? என் பக்கத்துல வராத. இனிமேல் என்ன தொடாத. உன்னை செல்ல கொஞ்சி வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு. நான் ஒத்த ஆளா இந்த குடும்பத்தை மேய்ச்சிட்டு இருக்கேன்டா. என்னாலயே முடியலடா. ஹாஸ்டல் எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்கம்மா. அதுக்கு எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்த? பாடா கிட்ட சொல்ல வேண்டியதானே? கூட்டிட்டு போய் நான் என்ன
நீ இப்படி பொட்டச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ற? என் உயிரை எடுக்கிறதுனே என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கியாடா நீ? மரியாதையா காலையில கிளம்பி கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டலாம். என்ன அந்த கேட்க போட்டா அம்மா அம்மா கோயிலுக்கு தானடா கிளம்ப சொன்னேன். ஏன்டா கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வந்துட்டு நாளைக்கு மறுவாங்க பள்ளிக்கூடம் போக சொல்றா? டேய், உனக்கும் ஒன்று அப்பத்தாருக்கும் தான் ஆகிறதே இல்லை. எதுக்குடா அது கண்ணு முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கிற நீங்க? போய் கோயிலுக்கு கிளம்புடா. ஏன்டா உயிர் எடுக்கிற? போட உள்ள வரும்போது 2 நெட்டு பேக் பண்ணிட்டு வா. ஆளுக்கு வந்த சாமி வாங்கம்மா, அம்மா பண்ணீங்களா? வரலீங்க சாமி. அம்மா நீ கை கட்டியாச்சா? எல்லாம் மாறி இருக்கவா? வீட்டுக்கு போலாமா? சாமி போயிட்டு வரங்க. வாங்க. அம்மா போயிட்டுமா, நான் குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். தம்பி சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா. சில பேரு சாமியாருங்கிற பேர்ல வெறும் சில்மிசம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கொஞ்சோண்டு பொங்கலையும் தொண்டையில கொஞ்சம் சுண்டலையும் கொடுத்து போட்டு சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு காலம் பூரா அடிமையாக்குவானுங்க. இதே சொன்னா நம்ம நாத்தியோடுவானுங்க. ராமசாமிக்கு சொந்தக்காரனா வர கேட்கிறானுங்க. டாக்டர்மா என்ற பேராண்டிக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா, அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எதுவும் இல்லை. உள்ள போய் நீங்க அவனை பாருங்க. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சுன்னு டாக்டர். சரவண நேற்றுக்கு வீட்டுக்கு வந்தானுங்க. நாளைக்கு என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட போறாங்கன்னு சொல்லி ஒரே அழுகாச்சு. டக்குனே பக்கத்துல இருந்த பெனாயில் பாட்டில் எடுத்து கடகடான்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்ல வேளை எங்க அப்பா வீட்டுல இருந்தாரு. தம்பி
வெளியில இருக்கியா? என்னம்மா நடந்துச்சு? டாக்டர், என் வீட்டில் நான், என் மாமியார், என் பொண்ணு, நாங்கள் 3 பேர் தாங்க. பொம்பளைங்களோட இருந்ததுனாலையோ என்னவோ என் பையன் பொம்பளைங்க பண்ணுற மாதிரியே பண்ணுறான் டாக்டர். அச்சோ, அதனால அவனை அடிச்சிட்டீங்களா? திட்டிட்டீங்களா? ஐயோ இல்லை டாக்டர், கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கயிறு தான் கட்டணும். அம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்கு கோவிலுக்கு போய் மந்திரிச்சு தாயத்து கட்டுறதுனாலயோ இல்ல சிறக்கடிக்கிறதுனாலயோ இல்ல ஜெபம் பண்றதுனாலயோ இது மாறிட போறதில்லை. இந்த குழந்தைகள்லாம் அவங்க கருவுல உருவாகும் போதே ஏற்படக்கூடிய அவங்க ஜீன் மாற்றத்தினாலதான் இப்படி மாறிடுறாங்க. நம்ம மனசு செல்லுல மொத்தம் 23 குரோமோசோம் இருக்கு. அந்த 23வது குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா பிறக்குமாங்கிறது தீர்மானிக்கும். பெண்ணோட கருமுட்டையில பெண் தன்மை கொண்ட எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அதே போல ஆண் விந்தணுல ஆண் பெண் ரெண்டும் உருவாக்கக்கூடிய XY குரோமோசோம் ரெண்டும் இருக்கும். XX குரோமோசோம் சேர்ந்தா அந்த குழந்தை பெண் குழந்தையாகவும், XY குரோமோசோம் சேர்ந்தா அந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் பிறக்கும். சில சமயம் எதிர்பாராத மரபணு மாற்றமும் நடக்கும். ஆண் பெண் இணை சேரும்போது ஆண் விந்தணுல இருந்து வரக்கூடிய XY குரோமோசோம் அதிகமாகவோ இல்ல பெண் கருமுட்டையிலிருந்து வரக்கூடிய X குரோமோசோம் அதிகமாகவோ இணை சேர்ந்து கரு உருவாகும் போது அந்த கரு ஆண் பெண் கலப்பாகவும் பெண் ஆண் கலப்பாகவும் அந்த குழந்தை பிறக்கிறாங்க. ஆண் உடலோட பெண்ணோட மனசும் செயல் குணாதிசயம் இது எல்லாம் இருந்தா அவங்க திருநங்கை. அதே மாதிரி பெண்ணுக்குரிய எல்லா உடலமைப்போட பெண்ணாவே பிறந்திருந்தாலும் ஆணுக்குரிய மனசும் செயலும் குணாதிசயமும் இருந்தா அவங்க திருநம்பி. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லட்டுமா? அர்த்தநாரீஸ்வரர் யாரு? கடவுளையும் தாண்டி ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானே. அவரை தெய்வமா வழிபடுற அதே சமூகம்தான் இங்க திருநங்கைகளை அருவருப்பா பார்க்கறதும் கேலி கிண்டல் செஞ்சு நாசம் பண்றாங்க. அம்மா, நீங்க போய் அவன் கூட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவன் கூட பேசுங்க, நல்லா படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணமா இருக்காங்க. போங்கம்மா, நீங்க அவனை போய் பாருங்க. சரியா? சரி, கவலைப்படாதீங்க. என்னமாச்சு? அவன்கிட்டயே கேளு. நீ ஏன்டா இப்படி பண்ற? டேய் சரவணா, நீ பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆக்கி கொட்டுறேன். சாப்பிட்டுட்டு என் கண்ணு முன்னாடி உயிரோட இரு, அது போதும் எனக்கு. அத்தை, அவனை சாப்பிட கொடுத்து உள்ள படுக்க வைங்க அத்தை. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேன். பாட்டி, எனக்கு தெரியல, நல்ல பூசாரி. ஆளே அடையாளம் தெரியாம கூட்டாப்பா மாறி போட்டீங்க. அவ்வளவு வசதியோ? அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. சரவணா எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். எப்படி இருக்கான்? நல்லதுங்க, கேட்டதா சொல்லுங்க. சரி சரி சரி, போயிட்டு வா. சரவணா, டேய் சரவணா,
டேய் சரா, மாமா, டேய் எங்கடா? உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ எங்க கிளம்பிட்ட? ஆட்டை கொடுத்த மாவ வாங்க போறேன் மாமா. ஏடா நீ படிக்கதா இல்ல, வேலைக்காச்சும் போலாம்ல. பாவண்டா அம்மா, தனியா எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க. நான் தெருவில் நடந்து போனாலே எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க. எனக்கு யார் வேலை தருவா? வேலை தருவான்னு கூட்டிட்டு போய் கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க மாமா. சரி அதை விடு, நான் ஒரு நம்பர் தரேன். நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணிட்டு போ. இந்த ஃப்ரெண்டு தான், உன்னை பத்தி சொல்லியிருக்கேன்டா. முதல்ல வேலைக்கு போய் வழி இருப்பாரு, சரியா? சரி நான் வரட்டா சாரா, போயிட்டு வரேன். மாமா, அவரு போயிட்டா. என்ன மணி, வேலைக்கு கிளம்பலையா? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு பாரு. கிளம்பிட்டேங்க பார்த்தா. டேய் சரவணா, நீ இன்னும் கிளம்பல? நான் போகல. 3 நாள் தான் வேலைக்கு போனேன், அவ்வளவுதானா? எனக்கு போக பிடிக்கல. வீட்லயே தண்டமா தண்டச்சோறு தின்னுட்டு இருக்கு. போயிட்டு வரேங்க பார்த்தா. போயிட்டு வா. நான் சொன்னா அவன் ஆத்திர பேரை ஏறிட்டு வருவான். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்கு. ஏய், கம்பத்துல ஏறிட்டு வரணும், சோறு வீட்டுக்கு தான் வரணும். போப்பா. ஏய் மாமா, டேய் சரா, 3 நாளா போன் பண்றேன், ஏன் மாமா போனே எடுக்க மாட்டேங்கிற? அதை விடுடா. இங்க பாத்தியா லூச்சுடி, ப்ரப்போஸ் பண்ணிக்கோங்க சொல்லலான்னு பார்த்தேன். நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்படி இருக்கா என் ஆளு? அப்போ நானு ஏய் என்னடா, நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தான். சரி நான் அவளை வெளியே கிளம்பிட்டோம், நான் போயிட்டு வாங்கடா. வாண்டா சாரா. மாமா, என்னடா என்ன மறந்துட்டியா? டேய் சத்தியமா மாவந்தே போயிட்டேன்டா. அடுத்தது வரும்போது உனக்கு 2 சாக்லேட் வாங்கிட்டு வரேன். வாண்டா சாரா. அவன்
கதை உனக்கு வானவில்லின் வண்ணங்கள் ஆணல்ல பெண்ணல்ல யாரென்று சொல்ல நான் யார் என்று சொல்ல விந்தையான பொருள் போல ஆண்மை என்னும் அடையாளம் வதைக்கிறே நித்தம் நித்தம் வதைக்கிறே வீதி வெளி உலாவும் விலங்குகளின் விரசப் பார்வையில் உடல் நிலவி பூமிக்குள் விழுந்தழிந்து மறைந்து பெண்மை என்னும் மரிதாரம் பூசி மீண்டும் உயிர்த்தெழுந்து இந்த மனித மிருகங்களை அடிமைகளாக்கி வீதி வெளி எங்கும் இழுத்துச் செல்ல வேண்டும் இழுத்துச் செல்ல வேண்டும். மங்கை என்னும் மாய பிசாசு உடல் முழுவதும் பரவி பரவச நடனம் ஆடுதே பரவச நடனம் ஆடுதே. மனம் ஒன்று நினைக்க உடல் அதற்கு அசைய அங்கங்கள் மாறாமல் என் செய்வேன் நான் என் செய்வேன். ஆண் என்ற அடையாளம் மறுத்தெறிந்து உதிரம் கொட்டி வழி உறைந்து போகும்போது வானவில்லின் வண்ணங்களை பூசிக்கொண்டு ஆணவமாய் ஆர்ப்பரிப்பேன் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன். நேத்து மழை பெஞ்சதால ஆயாவுக்கு பர்மா பர்சம் கொடுக்கலடி. இன்னைக்காவது கடை கேட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வா கடை கேட்கலாமா? வா தங்கமே ஹெல்ப் பண்றா செல்லும் நல்லா இருக்கு. உதவி பண்ணுமா? தங்கம் கொடுங்கம்மா. இன்னும் 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா ஏதோ சாப்பாட்டுக்காகமுல்ல. அடியே நந்தினி, சொல்லு. பின்னால பாத்தையா ஒரு பிஞ்சு நின்று அழுதுட்டு இருக்காடி. எங்கடி? ஆமாடி, வா போய் என்னன்னு கேட்கலாம். உன் பேர் என்ன சாமி? என் பேரு சரவணன். தங்கம், இப்படி தனியா நின்று அழுதுட்டு இருக்கையே, யாராவது உன்னை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீ என்னமா செய்வ? என்னை வீட்லயும் ஒதுக்குறாங்க, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்கக்கா. தங்கம், நீயும் எங்களை மாதிரிதான், உனக்கு தெரியுமல்ல. எப்படிக்கா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? எனக்கும் உங்களை மாதிரியே ஆகணும்க்கா. வா சாமி, நம்ம வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் இரு. முதல்ல உங்க வீட்டுக்கு போ. வீட்டுல எல்லாரும் உன்னை தேடுவாங்க. கிளம்பு. நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க. போ சாமி. நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். என்னது? செத்து போறியா? நீ செத்து போறதுக்கு பேசாம எங்க கூடயே இருக்கலாம். வா, எங்க கிட்ட பேசலாம். வா சாமி, அம்மா நான் கூப்பிட்டு போறேன். என்ன பேட்டா சமைச்ச? பாம்பத்திங்காயா யாரு பிஞ்சி புதுசா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆயா, பிஞ்சு ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்துச்சுங்க ஆயா. வா சாமி, நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆயா. வாடி தங்கம், வாடி பட்டு. அழகாடி சாமி, அழகா தங்கம். ஏண்டி உன் பேர் என்ன? சரவணன். பொம்பளையா ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிற. உனக்கு பிடிச்ச பொம்பளை பேர் சொல்லு தங்கம். என் குமாரு என்ன சாரா சாரான்னு தான் கூப்பிடுவான்.
நான் சாரானே வச்சுக்கிறேன். சரி தங்கம், என்ன படிச்சிருக்க? 10வது. மேல படிக்கிறியா? இல்லக்கா, அங்க எல்லாரும் என்ன அங்கேயும் கிண்டல் தான் பண்றாங்க. நான் அக்கா இல்லடி தங்கம், உனக்கு ஆயா. சரி, வீட்டு போட்டுக்கலாமாடி? போட்டுக்கலாங்க ஐயா. சட்டாயை கூட்டுங்க. வீட்டுல நீ ஒரே பிள்ளையா? அக்கா இருக்காங்க. எந்த ஊர் சொந்த ஊரு? கோயம்புத்தூர். வீட்டுல தேடி வந்தா பார்த்து பேசிக்கலாம். என்ன சாப்பிட்ட? எதுவுமே சாப்பிட காலையில. சாப்பாடு கொஞ்சம் சொல்லட்டுமா? சட்டாயில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் பாம்பத்திங்க ஆயா. ஜியோ பேட்டா ஜியோ. யார் பேர்ல டிரீட் போடுறது? ஆயா, இந்த ரோட்ல இருந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க ஆயா, என் பேர்ல போடுங்க. வீட்டுனா நம்ம வீட்டுக்கு பொண்ணா வந்திருக்கீல சாமி, நம்ம சமூகத்துக்கு நம்ம எங்க பொண்ணா அறிமுகப்படுத்துறது தான் சாமி டீட்ன்றது. இது நாங்க அவன் சக்தி பேர்ல ஒண்ணு பொண்ணா போட்டோம்னா இனிமே அவதான் உனக்கு அம்மா. அப்போ எனக்கு இவங்க வேணாம், நான் அவங்க பேர்ல போட்டுக்கிறேன். என்னடி ஒண்ணா போட்டுக்கிறியா? நான் பாத்துக்கிறேங்க ஐயா, எனக்கு போட்டாங்க அவளுக்கு போட்டாங்க. பொண்ணு தானே, நல்லா பாத்துக்கணும். கூடு போயிட்டான். நந்தினிக்கு 100 ரூபா தண்டு, சாராக்கு 100 ரூபா தண்டு. நந்தினி பேர்ல சாராக்கு தமிழ்நாடு ரேட்டே. தங்கம், நான் இப்போ உனக்கு அம்மா வாய்த்தேன். பெரியவங்களுக்கு பாம்பெடுத்து சொல் சாமி. பாம்பெடுத்து அப்படின்னா பெரியவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியவங்க நம்ம ஆயா தான். ஆயா பாம்பெடுத்து சொல் தங்கம். பாம்பெடுத்து ஆயா. ஜியோ சாமி, நல்லா ஏய், சட்டாயில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல சொல்லுடி. தொடங்கிட்டியா? தங்கம், நான் உனக்கு அம்மானா அவளும் உனக்கு அம்மா தான். இவன் உனக்கு அக்கா, அவங்களுக்கும் பாம்பெடுத்து சொல்லிடு. பாம்பெடுத்து அம்மா. ஜீத்திரா பேட்டா. பாம்பெடுத்து அம்மா. ஜியோ சாமி, நல்லா பாம்பெடுத்து அக்கா. நல்லா. சரி, கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா? சரிங்கய்யா. கடமேட்ல பீலி சாலி இல்லாம பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வாங்க பிஞ்ச. சரிங்கய்யா. பாம்பெடுத்துங்கய்யா. ஜியோ பாம்பத்திங்க ஆயா. இன்னைக்கு வருமானம் 200 ரூபாய். ஏதோ நீ உதவி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்டுல எனக்கு வேலை கொடுக்க பார்க்கலாம். காலத்துக்கும் யோசனையில தான் இருக்கு உங்க கணக்கு. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கா தங்கம்? ரொம்ப நன்றி அண்ணா, நல்லா இருக்கு. சவாரி வரியா? போலாமா? ஆட்டோ ரெடியா இருக்கு. அம்மா அம்மா பேசி கைய விடு. அங்கெல்லாம் பேசிட்டு ஏய், நீனா வர? அவனை கூப்பிட்டா நீ வர? ஓ, ஆடி ஆஃபரோ? ஆமா, உனக்கு ஆஃபர். ஃபர்ஸ்ட் வண்டிக்கு எஃப்சி இருக்காயா? எஃப்சில இல்லம்மா, என்கிட்ட எல்சி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு எஃப்சி போடு, அப்புறம் பாப்போம். எஃப்சினா முதல்ல என்னன்னு தெரியுமா? தெரியாதே. ஃபிட்னஸ் செக்டு. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு நீ எஃப்சி போடு, அப்புறம் சவாரி போலாம். போயா. ஓகேம்மா. யப்பா, செம்ம பஜாரிடா. ஏ சாரா, இது மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படித்தான். நம்மள வாழவும் விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுக்கு இப்படி மட்டம் தட்டி தான் பேசுவாங்க, புரியுதா? இத பார்த்து 4 கணக்கு கேட்டு குறைச்சுக்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் இப்படித்தான், இல்லைன்னா ஏறி போட்டு முடிச்சிருவானுங்க. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க ஜி. கேளு சாமி. ஷோ வாங்க. கைய நீட்டி கடை கேளு போட்ட. கேட்டா தானே கொடுப்பாங்க. கேட்டு தொலைய மாட்டியா? சரி,
கை நீட்டி கடை கேட்டாதான் கொடுப்பாங்க. ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு இருந்தா கடை கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓ அம்மா அம்மா ஏன் தங்கம் என்னாச்சு? எப்படிமா இப்படி கூச்சப்படாம கை நீட்டி எல்லாருக்கிட்டையும் காசு கேட்குறீங்க? கூச்சமா இருக்கா? ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் சமயம் இருந்துச்சு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவர் என்ன பண்றாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பா இந்த சிட்டிலேயே பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த கல்லாவில் உட்காந்து எத்தனை பேருக்கு என் கையால காசு கொடுத்துருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? ஆனா நான் பெண்மையை உணர்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயிற்று சாப்பாட்டுக்காக ஒருத்தர்கிட்ட கை கேட்டு நின்னப்போ அந்த வேதனை எப்படி இருக்கு தெரியுமா? அதோ அங்க தெரியுதா அந்த மூத்திர சந்து, அதுல நின்று எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நம்ம வயிற்று குழப்பத்துக்கு நாம பிச்சை எடுத்துதான் ஆகணும். அதனால கூச்சப்படாம சாமி. ஏ பொட்ட, நான் பிச்சை காய் எடுக்கிறேங்கிறது என்ன பெத்த எங்க அம்மாக்கே தெரியும். வா சாமி வீட்டுக்குன்னு எங்க அம்மா என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம எப்ப இந்த பொட்ட துணியை போட்டோமோ அதுலயே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, புரியுதா? கை நீட்டி கடை கேட்டாதான் நம்மளுக்கு எல்லாமே. நம்மளுக்கு கடன் கொடுக்குற கடங்காரன் கூட 10 வட்டிக்கு 15 வட்டிக்கும் தான் நம்மளுக்கு கடன் கொடுப்பான், புரியுதா? ஒழுங்கா கடை கேளு, கடை கேட்டாதான் ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாற முடியும். போ. அதெல்லாம் பழகிருவாடி. சரிப்பா. ஆயா கடைக்கு போனவங்க வந்துட்டாங்க. பாம்பத்திங்க ஆயா. பாம்பத்திங்க ஆயா. ஆயா இந்த பிஞ்சு காலத்துக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டான். ஏன்னா கை நீட்டி கடை கேட்டா தானே கொடுப்பாங்க. கை நீட்டி கடை கூட கேட்க மாட்டேங்குது. காலத்துக்கு நம்ம தான் வச்சு தண்டை சோறு போடணும் போல. சரி ஏண்டி பிஞ்சை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற? நீலாம் வந்த காலத்துல எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்ட? மாசாமி உட்கார், இப்படி உட்கார் தங்கம். தங்கம் ஆபரேஷன் பண்ணணும்னா செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா? செலவை விடு கழுத, அதுக்கு எவ்வளவு வலி வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். பொம்பளை ஆகணும்னு வந்திருக்கீல, சம்பாரிச்சாதானே சாமி? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உடம்ப பார்க்க எனக்கு ஒரே அருவருப்பா இருக்கு சாமி. அருவருப்புங்கிறது நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற இந்த ஆணுங்கிற அடையாளம் மட்டும்தான். அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டோம்னு வச்சுக்க, நம்ம நம்மளாவே இருக்கலாம், தெரியுமா? ஆபரேஷன் பண்ணா வலிக்குமாக்கா? பின்ன வலிக்காதா? ஆபரேஷன் பண்ண இடத்துல கொதிக்க கொதிக்க சுடுதண்ணிய காய்ச்சி அடிப்பாங்க. பச்சை புண்ணுன்னு பார்க்காம எண்ணெய காய வச்சு அங்கேயே ஊத்துவாங்க. 48 நாளுக்கு வெட்ட விட்டு இறங்க முடியாது, புரியுதா? வலி வேதனை. முதல்ல நீ காது மூக்கு குத்துற வழியை தாங்கு, பின்ன ஆபரேஷன் பண்ணிக்குவியாமா. ஏய் நீ பொட்டையா இருந்தா தாங்கித்தான் ஆகணும். வெளியில எவ்வளவு அசிங்கப்படுற. வாழ்க்கையில இந்த வழி ஒரு தடவை தான். ஆனா நீ வெளியில நடமாடும் போது மத்தவங்க பாக்குற பார்வையிலையும் கேட்கிற வார்த்தையிலையும் நீ தினமும் செத்து செத்து தானே போற. சரி பிஞ்ச வந்த நாளதுமா பயமுடுத்தாதீங்கடி. விடுசாமி நான் பாத்துக்கிறேன், போக போக பழையக்கு வா. எப்படி இப்படி கை தட்டுறாங்க? அதுவா சாமி, இந்த கையை இப்படி குழியா வச்சுக்கிட்டு இதனால இப்படி வச்சு தட்டினேன். போக போக பழையக்குவேன். நான் வெளியே போற பிஞ்ச பத்திரமா பாத்துக்கோங்கடி. சரிங்க ஐயா. பாம்பட்டுங்க ஐயா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் சாரா வாங்க. நான் குளிக்கணும், ஒரு படம் தண்ணி போய் பாத்ரூம் ஊத்துப்போ. ஏ நீங்க குடிக்கிறதுக்கு நீங்க தண்ணி எடுத்து ஊத்திக்க மாட்டீங்களா? நான் எதுக்கு எடுத்து ஊத்தணும்? அடச்சி வாய பாரு. நாங்க எல்லாம் எங்க பெரியவங்களுக்கு எவ்வளவு வேலை விட்டு செஞ்சிருப்போம், எவ்வளவு அடி உதம் வாங்கியிருப்போம். வந்து 3 நாள் ஆகல முத்து மழை பெய்யும். என்னடா உனக்கு பாய்? நீங்க அடிமையா இருந்தீங்கன்னு நானும் அடிமையா இருக்கணுமா? ஏய் ஒழுங்கா தண்ணி ஊத்து போ. ஏய் சி போடா. அம்மா
ஏய் சக்தி, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். வந்ததுல இருந்து அவன் மேல ரொம்ப கடுப்பாவே இருக்கிற. எனக்குள்ளனா உனக்கும் புள்ள தானே. சீ, புள்ளைனா மடியில வச்சு கொஞ்சிக்க. ஏய், என் பிள்ளைய நான் மடியில வச்சு கொஞ்சம் என்ன வேணா பண்ணுவேன். நீ உன் வேலையை பாரு, போடி. சீ, ஓடி. நல்லதுக்கே காலம் இல்ல. தங்கம், நான் இருக்க சாமி. அவன் அப்படிதான் அழாத. நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். ஐயோ, இங்க வந்தா நான் முழுசா ஒரு பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். புரியுதா? இல்ல, நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். ஆயாவுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருக்கோமா, நம்ம ஆயாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்படிங்கிற? ஆமாம்மா. சரி, போயிட்டு பத்திரமா வந்துடுறியா? பத்திரம். பார்த்து போயிட்டு வர சரியா? அம்மா, 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 ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. அடே, எடுபட்ட பயலே, ஒன்னால உங்க அம்மா போட்டோவை தொங்குறா. இனி யாரு தொங்க விட போறா? தொலைஞ்சு போனவன் எங்கேயாவது செத்து தொலைங்க. நினைச்சுதான் அம்மா மருந்து கூட குடிக்காம செத்து போச்சு. சீ, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எங்கேயா போய் செத்து தொலை, ஒளிஞ்சு போ. அம்மா, 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 ஐயோ அம்மா. அம்மா, அம்மா, என்னை மட்டும் ஏமா விட்டுட்ட? அம்மா, நானும் கோவயத்துல தானவா பிறந்தேன். மொண்டி உடம்பா பிறந்த குழந்தைகள் எல்லாம் அவங்க அம்மா தூக்கி வளர்க்குறாங்க. நானும் அந்த மாதிரி தானம்மா. எல்லாம் மட்டும் ஏமா விட்டுட்ட? ஐயோ அம்மா, அம்மா, அங்க 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 ஆயா சொல்லுச்சுமா, நானும் கடவுளோட அவதாரமா. அம்மா, நான் ஒரு கதை உனக்கு சொல்ற கேளு. மகாபாரத போரையோ அந்த யுத்தத்துல உயிரை விட்டுறவளை பத்தியோ நமக்கு தெரியும். ஆனா பாண்டவர்களோட வெற்றிக்காக போர் நடக்கிறதுக்கு முன்னால தன்னோட உயிரை தியாகம் செய்த மகாபுருஷனை பத்தி உனக்கு தெரியுமா? ஒரு நாள் அர்ஜுனன் குளிக்கிறதுக்காக அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருந்த ஆத்துக்கு போனான். அங்க நாகலோகத்தோட இளவரசி உளுப்பிங்கிற பேர் அழகான பொண்ணை பார்த்தான். பார்த்ததுமே அவளோட அழகுல மயங்கி அவளை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். உளுப்பிக்கும் அர்ஜுனை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு அரவான்னு பேர் வச்சாங்க. அரவான் வளர வளர எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான். அழகும் அறிவும் வீரமும் கூடிய வாலிபனா வளர்ந்தா அரவான். பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கௌரவர்கள் கொடுக்காதனால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேத்திர போர் தொடங்குச்சு. போரை தொடங்க ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் குறித்து சொல்றதுல வல்லவனான சகாதேவன் கிட்ட போனாங்க. அப்ப சகாதேவன் நல்ல நேரத்தை மட்டும் குறிச்சு சொல்லல, போர்ல ஜெயிக்கணும்னா சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய
ஒருவனை களப்பலி ஆக்கணும்னு சொல்றாரு. சாமுத்திரிகா லட்சணம்னா என்னன்னு தெரியுமா சாரா? தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள அங்கங்கள் எப்படி இருக்கணும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 30 லட்சணத்தோட யார் இருக்காங்களோ அவங்கள தான் களப்பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ சாமுத்திரிகா லட்சணத்தோட 3 பேர் இருந்தாங்க. கிருஷ்ணர், அர்ஜுனன், இன்னொருத்தர் மகாவீரனான அரவான். சரி, இந்த 3 பேர்ல யாரை பலியிடுறது? இந்த போருக்கான போர் தந்திரங்களை சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஆளு கிருஷ்ணன். அவரை பலியிட முடியாது. அடுத்து அர்ஜுனன், அவரும் முக்கியமான ஆளு, வில் வித்தைகளை தேர்ச்சி பெற்றவர். அப்போ அரவான் தான் களப்பலிக்கு சரியான ஆளுன்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் அரவான் கிட்ட கிருஷ்ணர் விஷயத்த சொல்றாரு. அதற்கு அரவான் சொல்றாரு, என்னை பலியிடாமல் இருந்தா அந்த போரை 60 வினாடிகள்ல முடித்துடுவேன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்னு கேட்கிறாரு கிருஷ்ணர். நான் சிவபார்வதியிடம் தவ வலிமை பெற்றிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணர் கௌரவர்கள் பண்ணின துரோகத்தையும் உன்னோட அப்பா அர்ஜுனன் ஜெயிக்கணும்னா உன் உயிரை களத்துல பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதற்கு அரவான் வேறு வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அப்பா அரவான் கிருஷ்ணர்கிட்ட 2 கோரிக்கைகளை வைக்கிறாரு. முதலாவது, கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஈடுபடணும்னு. 2வது, நான் போரை முழுசா பார்க்கணும்னு சொல்றாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் கல்யாணம் பண்ணி வாழ எந்த பொண்ணுதான் ஒத்துக்குவான்? அப்போ கிருஷ்ணர் அரவானுங்கிற மோகினியை அவதாரம் எடுத்து அரவானை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் இல்லற வாழ்க்கைக்கு பின்னாடி அரவான் பலி கொடுக்கிற இடத்துக்கு போறாரு. அப்போ அரவான் போரை பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு, உன்னை பலியிட்ட அப்புறம் உன்னோட தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும். குருஷேத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும். அப்போ போர் முழுவதும் நீ பார்க்கலாம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்புறம் அரவான் தன்னையே பலியிட்டு கொண்டார். அரவானின் மனைவியான அரவானை, அதாவது கிருஷ்ணர், செத்துப்போன தன்னோட புருஷனை பார்த்து கதறி அழுது புரண்டு தாலி அறுத்து மறுபடியும் கிருஷ்ணராகவே மாறினாரு. அதனால தான் நாம எல்லாம் கிருஷ்ணர் அவதாரம்னு சொல்லுவாங்க சாரா. திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாய் ஏற்றுக்கிட்டு தாலி கட்டி ஆடி பாடி கொண்டாடிட்டு அடுத்த நாளே தாலி அறுத்து விதவையா மாறிக்கிறாங்க. அரவானின் தலை மட்டும் குதிச்சு குதிச்சு 18 நாள் போரையும் பார்த்து கூத்தாடினதால அரவான கூத்தாண்டர்னு சொல்றோம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நாம பின்பற்றிட்டு வரோம். நாம எல்லாம் கிருஷ்ணர் அவதாரம் அடி சாரா.
குழந்தை பிறந்தா எங்களை மனுஷங்களா பாருங்க, அது போதும். ஒவ்வொரு திருநங்கையையும் அவங்க உங்க வீட்டுல புரிஞ்சுக்கிட்டு சுதந்திரமா வாழ விட்டா அவங்க யாரும் தெருவுல வந்து எங்களை மாதிரி கையேந்து நிக்க மாட்டாங்க. சமுதாயத்துல தனியா வாழ்றோம் பயத்துலதான் நாங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா சேர்ந்து வாழ்றோம். எந்த ஒரு திருநங்கையோ ஆசைப்பட்ட கல்வி கேட்கவோ பாலியல் தொழில் பண்ணவோ போகணும். நாங்களும் வாழ வழி வேணுமல்ல. ஒவ்வொரு திருநங்கையும் ஒரு முறையாவது தற்கொலை முயற்சிக்கு தப்பிச்சுதான் வந்திருக்கிறோம். பெத்தவங்க இந்த ஊர் உலகத்துக்கு பயப்படாம நாம பாசமா நேசிச்சு வளர்த்து நல்லா படிக்க வச்சு படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாலே போதும். இந்த சமூகத்துல மாற்றம் காணா வரும். இத்தனை மனவளத்துக்கு பிறகு இந்த நாடகத்தை பார்த்துட்டு இதுக்கு மேலேயாவது இந்த சமூகத்தில் இருந்தது நாங்க நம்புறோம். நாங்களும் எல்லா திருநங்கையிலும் கெட்டவங்க கிடையாது. ஒரு சில கெட்டவங்களால எல்லா திருநங்கையிலும் கெட்டவங்க நினைச்சுக்காதீங்க. என் கண்டையிலும் நல்லவங்க இருக்காங்க, அதை புரிஞ்சு நடந்துக்கணும். எங்களை ஆதரிங்க, நாங்களும் மனசுலதான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில பிறக்கையில. நல்லவராவது தீயவராவது இந்த சமுதாயத்துலதான். நீங்க நல்ல வழி காட்டினீங்கன்னா நாங்க ஏன் தவறான வழியில போறோம்? எங்களுக்குன்னு வேலை வாய்ப்பு கொடுத்தா நாங்க ஏன் பிச்சை எடுக்க போறோம்? ஒரு ஜன்மத்துக்காக தான் எங்களுக்கு வேலை கொடுத்தா நாங்க பார்க்க மாட்டோம்னா சொல்றோம். எங்களுக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஒரு நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நார்மலா இருக்கிற பொண்ணுங்களையவே சீரழிக்கிற சமுதாயம் எங்களை கேலி கிண்டலா வந்து ஒரு காட்சி பொருளா வந்து பாக்குறாங்க. இதை நாங்க மாத்திக்கோங்கன்னு நாங்க அவங்க ரிக்வஸ்டா கேட்டுக்கிறோம். முதல்ல ஒரு திருநங்கைய மனசுல மதிங்க, அது மட்டும் போதும். ஒரு திருநங்கை பண்ற தப்புனால எல்லா திருநங்கையும் அப்படி நினைக்காதீங்க. எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நல்லவங்களும் இருக்கும். ஒரு ஆளை காணுமே. பக்குவமா பகுத்தறிவோட பேசினாக்கா நம்ம பைத்தியக்காரம் பாருங்க. இதே சாமியார் வேஷம் போட்டுட்டு எத்தனை மணி துப்பி கொடுத்தாலும் காலை தொட்டு கும்பிட்டு நம்ம காலடியே கிடப்பானுங்க. அதுக்குதான் இந்த வேஷம். என்னையும் உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ ஆளோட சாமி. ஆணிவேர் படைப்பரங்கத்தின் கலைஞர்கள் சார்பாக நன்றி. வணக்கம், என் பேர் ரமேஷ் ராதாகிருஷ்ணன். வணக்கம், என் பேர் இளையபாலன். என் பேர் நிகழ். வணக்கம், நான் சூர்யகாந்தி. வணக்கம், நான் நான்சி கோமகன். வணக்கம், பிரீத்தி. வணக்கம், அருண்குமார். வணக்கம், நான் கற்பகம் ராமராஜ். வணக்கம், அனுஷியா. வணக்கம், திருநங்கை யுவன்யா. வணக்கம், திருநங்கை நந்தினி. வணக்கம், திருநங்கை சக்தி. வணக்கம், நான் பிரதீப். வணக்கம், நான் துவாரகா. வணக்கம், நான் ஸ்ரீதர். வணக்கம், தண்டிகா. வணக்கம், நான் யக்ஷா. வணக்கம், நான் ஆயுதம் விவேக். இந்த அருமையான நாடகத்தின் இயக்குனர் செல்வின் ஏஜி.
தொடர்ந்து கடந்த 6 மாதங்களுக்குள் 4வது நாடகம் இது. பாட்டையா என்கின்ற நாடகத்தை வெள்ளிக்காபுரத்தில் அரங்கேற்றினோம். பட்டுக்குஞ்சம் என்கின்ற நாடகத்தை வேளாண்டிபாளையத்திலே நடத்தினோம். 2 மாதங்களுக்கு முன்பு இதே அரங்கத்திலே பசி என்கின்ற அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றினோம். இது மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்ற அருமை தோழர் ஏஜே செல்வின் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிறார். கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேற்கு கிளையினுடைய செயலாளராக இருக்கிறார். கோவை மாவட்ட குழுவுடைய மாவட்ட துணைச் செயலாளர் ஒருவராக இருக்கிறார். இந்த நாடகத்தை மிகச்சிறப்பாக பாத்திரமாக நடித்த நான்சி கோமகன் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிறார். சிறந்த கதை சொல்லியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே உண்மையான திருநங்கைகளே இந்த நாடகத்திலே கதாபாத்திரமாக ஏற்று மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் திருநங்கை அனுஷியா, திருநங்கை நந்தினி, திருநங்கை யுவன்யா, திருநங்கை சக்தி, இவர்கள் 4 பேருக்கும் ஆணிவேர் படைப்பகத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஏஜே செல்வன் அவர்கள் தன்னுடைய படைப்புகளை இந்த கோவை மண்ணிற்கும் தமிழகத்திற்கும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தோழர் செல்வின் அவர்களை உரை நிறுத்த வருகிறேன். பூபேஸ்குப்தா நினைவு மன்றத்தின் சார்பாக நாடக மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு அளிக்கிறோம். ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறோம். மிக நன்றி. திருநங்கைகள் பெற்றுக் கொள்கிறார்கள். முன்னாடி வாங்க. அன்பு தோழர்களே, எங்கள் அழைப்பு ஏற்று இத்தனை பேர் திரளாக வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு மட்டும்தான் அவன் திரும்ப ஊக்குவிக்கும் அப்படின்றதுனால உங்களோட கரகோசமும் உங்களோட வருகையும் எங்களை வந்து திரும்பவும் உற்சாகப்படுத்திருக்கு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் பண்ணணும். தோழர் நான்சி கோமகன் அவங்களோட அம்மா கோமகன் ஒய்ஃப் அவங்கள மேடை கலைக்கிறேன். அதேமாதிரி ஞானி அவர்களை மேடை கலைக்கிறேன். இவங்க நான்சியோட அம்மா வந்து எப்படின்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் தான் டெய்லி ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் பண்ணி பக்கம் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். எங்களோட பசி அறிஞ்சு எங்களோட உணர்வுகளை அறிஞ்சு வந்து இவங்க எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு தேநீர் கொடுக்கறது, எங்களை உணவளிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி எங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லை, எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. சின்ன கரெக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் இவங்க தான் சொல்லுவாங்க. நாடகத்தை ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்றது இவங்க தான் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கோமகனோட ஒய்ஃப், கோமகன் மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவங்க ஒய்ஃபாக இருந்தது என்னன்னு தெரியல ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி தோழர் ஞானி இங்கே ஆணிவேர் படைப்பகம் மேற்கு கிளை எல்லாத்துக்கும் வந்து இவர் தான் எங்களோட வெற்றிக்கும் எங்களோட புகழுக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஜிம்மும் இவர் மட்டும்தான். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இவர் நாங்கள் மறந்துடுறோம். எப்படி எப்படின்னாங்க என்ன பாராட்டுவாங்க, நான்சியை பாராட்டுவாங்க, எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஏன்னா இவர் எங்கள் கூடவே இருக்கிறனால வந்து எங்களில் ஒருவர் தான். எனக்கு பாராட்டுனா இவருக்கு பாராட்டுற மாதிரி தான் யோசிப்போம். இவர் பேர் நான் கூடவே இருப்பார், எல்லாமே மறந்துடுவோம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நானும் ஞானி மட்டும் தான் பண்ணுவோம். அந்த நிகழ்ச்சி நிரலிலிருந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இவர் தான் என் கூட இருப்பார். எல்லாமே நான் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் நான் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மேடையில் பாராட்டும் போது இவரை நாங்கள் மறக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு நமக்கு பாராட்டினா நம்மளோட தானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படி போயிடும். எங்களோட அத்தனை பெருமைக்கும் அத்தனை வெற்றிக்கும் காரணம் தோழர் ஞானி அவர்கள் தான். இவங்க இந்த இடத்துல நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். தோழர்
கோமன் நான்சி சீலா கோமன் அவர்களை ஜான் அவர்கள் கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ஞானி அவர்களுக்கு ஞான்சி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரங்கத்தின் உரிமையாளர் அவரே ஆஃப் பண்ணிட்டார். கரெக்ட். நண்பர் சஞ்சய் அவர்களை மேடை கிடைக்கிறேன். இந்த அரங்கத்தினோட உரிமையாளர் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறவர் தான். ஏன்னா ஆக்சுவலி இந்த நாடகத்தை வந்து நாங்கள் இங்கே போடுறது ஐடியா இல்லை, தேனியில் போடுறதா தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், திட்டமிட்டிருந்தோம். கோயம்புத்தூர் பண்ணுற மாதிரி இல்லை, கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் யோசிச்சிருந்தோம். எங்களுக்கு தேனி தான் எங்களுக்கு அரங்கம் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. தவிர்க்க முடியாத சில காரணத்தினால அது செப்டம்பர் மாதம் போஸ்ட்போன் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு நானும் நினச்சி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த திருநங்கையிலிருந்து இந்த குழந்தைகளிலிருந்து அத்தனை பேரும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாங்க. அவங்களோட உழைப்பு வீணாக போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து அந்த ஸ்பிரிட்டு போயிடும், டைம் ஜாஸ்தியாக கேப் கம்மா ஸ்பிரிட்டு போயிருமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். அப்போ நண்பர் சஞ்சயை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். சஞ்சய் பயங்கர ஷெட்யூல் பிஸியாக இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு, நிறையா டேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு 28 எப்படியாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 28 தேனியில் பண்ணுறதா தான் பிளான் பண்ணோம், 28 தான் பிளான் பண்ணினோம். அதே டேட்டில் வந்து இங்கே பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி தான். அதனால் சஞ்சய்கிட்ட கேட்டோம். சஞ்சய் அவர்கள் மனம் வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. உண்மையாக ஒரு தோல் கொடுப்பான் தோழன்ற சஞ்சய் தான் எங்களுக்கு ஒரு தனி மனிதனா இந்த அரங்கம் ஃபுல்லா இவர் தான் நிர்வகிச்சிட்டு இருக்காரு. இவரோட நேட்டிவ் வந்து உடம்பப்பேட்டை, கோயம்புத்தூர் கிடையாது, நேட்டிவ் உடம்பப்பேட்டை. அங்கிருந்து வந்து தனி மனுஷனா இந்த அரங்கத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒன்று கலைகளுக்காக மட்டுமே செயல்படுத்தணும் அப்படின்றதான் இவரோட திட்டமும். நன்றி. அப்புறம் இந்த நாடகத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இது வந்து தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இந்த கதையை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ திருநங்கை சப்ஜெக்ட் எடுத்து பண்ணலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் திருநங்கை சப்ஜெக்ட் வந்து யாரும் பெருசாக எடுத்து பண்ணல, எதுவும் பண்ணல அப்படின்றது தான் எங்களோட இதாக இருந்துச்சு. அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சரவணன்ற ஒரு புத்தகம், லிவிங் ஸ்மைல் வித்யான்னு ஒருத்தவங்க எழுதுனது. நான் சரவணன் அவர் எழுதுனது தான் லிவிங் ஸ்மைல் வித்யான்னு பேர் மாற்றிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எழுதின புத்தகம் வந்து தமிழ் புத்தகத்தில் வந்தது. அவங்களோட கதையை படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்கள பற்றியான முழு புரிதல் யாருக்குமே இல்லை. திருநங்கையை பற்றி எத்தனை பேருக்கு தெளிவாக தெரியும்லாம் ஐடியா இல்லை. ஏன்னா எல்லாருமே அறகுறையாக தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், அறகுறையாக தான். ஆனால் அவங்கள வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேள்விக்குள்ளாக மட்டுமே தான் அந்த சமூகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க பண்ணுற பிஹேவியர் ஆகட்டும், நம்ம ரோட்டில் பார்க்குற விஷயமாகட்டும், அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நாம மட்டும் தனியாக வந்து இந்த கதையை வந்து ஏன்னா அதுக்காக சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் நிறையா தேடணும், கதைகள் தேடணும். அதெல்லாம் குட்டி குட்டி கதையாக இருந்துச்சு. ஒரு சின்ன சம்பவத்தை மட்டுமே அந்த கதையை சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. முழு கதையாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம ஸ்கிரிப்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது மீட் பண்ணணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ தான் எங்களுக்கு அனுசி அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 2 நாள் நாங்கள் பயணித்தோம். இந்த பயணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை நாங்கள் செஞ்சுட்டோம். எப்படின்னா முதல் நாள் வந்து நானும் நாச்சியும் அவங்களை பார்க்க போகும்போது வந்து நாச்சி வந்து ஒரு 5 முழம் பூ ஒன்று வாங்கிச்சு. எனக்கு என்னடா இந்த பூவில் நீ வைக்கிறதுக்கு எதுக்குமா இவ்வளோ பூ வச்சிருக்க வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் கேட்டேன். நான் வாங்கினா அவங்களுக்கு கொடுக்கலாம் தான் இருந்துச்சு. பூ என்ன யாரையா பார்க்க போனோம்னா ஒன்று பழம் வாங்கிட்டு போவோம், இல்லை ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். பூ வாங்கிட்டு போகிறது நமக்கு புதுசாக இருந்துச்சு. பூ வாங்கிட்டு போகிறது எங்கே போவோம்னு நமக்கு தெரியும். அதனால் நான் சிரிச்சு தான் வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன அனுஷியா வீட்டுக்கு போனப்போ அவங்க இந்த திருநங்கையிலெல்லாம் ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. இப்போ நான்சி வந்து அனுஷியாட்டு தான் அந்த பூ அந்த பேக்கெட்டை கொடுத்தாங்க. அந்த பொண்ணு கையில் வாங்கி அப்படி மோந்து பார்த்து ஒரு ஒரு லவ்வோட சிரிச்சுது நான்சியை பார்த்து. எனக்கு அந்த சிரிப்புக்கான அர்த்தம் வந்து ரொம்ப ரேராக தான் புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு துண்டு மைசூர் பாக், கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா நான் சரண்டர் ஆகிடுவேன். ஆனால் ஒரு
5 கிலோ மைசூர் பாகு கொடுத்தா எப்படி நான் சந்தோஷப்படுவேனோ அது மாதிரி வந்து அந்த ஒரு 5 முழம் பூவுக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதை வந்து என்னன்னா எங்களை பெண்ணா மதிச்சு எங்களை பெண்ணா உணர்ந்து வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கீங்க, இதுதான் மகிழ்ச்சிச்சு. அந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த கதை எழுதுறதுக்காக தொடங்க ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்களோட உணர்வு தான் முக்கியன்றது, உணர்வை நம்ம கரெக்டாக பதிவு பண்ணணுன்றத கான்செப்டாக வச்சுட்டு நாங்கள் பண்ணோம். அதில் நிறையா கதைகள் வந்து நிறைய சம்பவங்கள் இவங்க சொன்ன சம்பவங்கள் தான் நாங்கள் உள்ளது சேர்த்திருக்கோம். டைலாக்ஸ் மட்டும் நாங்கள் சேர்த்திக்கிட்டோம், மற்றபடி சம்பவங்கள் எல்லாமே இவங்க சொன்னது இவங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்டுக்கிட்ட விஷயத்தை மட்டும் பண்ணோம். அதில் ரொம்ப உருக்கமான சம்பவம் என்னென்னா, இதில் ஒருத்தங்க சொன்னாங்க, அது யாருன்னு வேணாம், அந்த பொண்ணுக்கு வந்து தற்கொலை, ஏன்னா கடைசியாக சொன்ன டைலாக்ல வந்து தான் ஒவ்வொரு திருநங்கையும் ஒவ்வொரு முறையாவது தற்கொலைக்கு தப்பிச்சுட்டு தான் இந்த இதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையான விஷயம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு ரத்தம்னா பயம், மருந்துனா பயம், எல்லாமே பயமாக இருக்கும் எனக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள அந்த டைமில் வந்து நான் ஒரு முடிவெடுக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு நாகப்பாம்பு வந்துச்சு, டக்குன்னு நான் காலை நீட்டினேன், காலை கொத்துச்சு, ஆனால் கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுலேருந்து தான் நாங்கள் கதையை எழுத ஆரம்பித்தோம். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சம்பவமும் இவங்ககிட்ட கேட்டு ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதினோம். இன்னொன்றும் சொல்லணும் அப்படின்னாக்க, எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டு அநேகமாக இது வந்து உங்களுக்கும் புதுசாக இருக்கும், புது தகவல்கள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருந்ததுனாக்கா மகிழ்ச்சி. இனிமேல் வந்து இந்த நிகழ்வு முடிஞ்சு நீங்கள் வெளியே போகும்போது திருநங்கையில் பார்க்கக்கூடிய பார்வை வந்து உங்கள்கிட்ட இருந்து மாறி இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய வெற்றின்னு நம்புகிறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தில் திருநங்கைகளாக நடித்த 4 தோழர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களை சிறப்பு செய்வதற்காக மருத்துவர் மோனி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அனைவரின் சார்பாக அன்புகிறேன். என்னுடைய பேர் வந்து டாக்டர் மணி, என்ன மோனின்னு சொல்லுவாங்க. இந்த மனநல மருத்துவராக இருந்து என்கிட்ட வந்து இவங்க ஒரு 40-50 பேர் என்னுடைய கூட கான்டாக்டில் இருக்கிறாங்க. கழிஞ்ச 25 வருஷமாக இந்த தலைவிகள். காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. நம்ம ஒரு டாக்டராக இருந்து யார் யாருக்கோ பண்ணுறோம், இவங்களுக்கு பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்சிடெண்ட். நான் வந்து அரசாங்கத்தில் பல கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பேசும்போது நான் சொன்ன வார்த்தை, கலெக்டர்கிட்டலாம் பேசும்போது சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, இவங்களை வந்து நிறைய பேர் பப்ளிக் சரி, அதிகாரிகள் சரி, நீ வா போன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ நான் அந்த வார்த்தைகள் சொன்னேன், சார் இது பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர், எஸ்பி அவங்க எல்லாமே அந்த ஓப்பன் மைக்கில் கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமேல் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது. காரணம் என்னென்னு சொல்லியாச்சுன்னா, ஒதுக்கப்பட்ட ஒரு இது. மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நம்ம நாட்டை பொறுத்தவரை வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு தனி மரியாதை. 3வது பாலினத்துக்கு வேறு ஸ்டேட்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டில் தான் இவங்களுக்கு வந்து அரசு வேலைகள் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க, டிரைவர் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபில் முதல் கொடுக்குற. இன்னும் போக போக பல முன்னேற்றங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்குது. யோசிப்பாங்க. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற டாக்டர் வெங்கடேஸ்வரன், என்னுடைய ஜூனியர், என்னுடைய தம்பி, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூல வளர்ச்சி இல்லாதவங்க, கைகால் இல்லாதவங்க, கண் பார்வை இல்லாதவங்க, இவங்களெல்லாம் குடும்பம் என்ன பண்ணுது, அப்படியே அணைச்சி பாதுகாக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்தவொடனே என்ன பண்ண, அந்த குடும்பமே இவங்களை ஒதுக்குது. இது ஏன்னு எனக்கும் புரியல. 25-27 வயசு வரை வந்து ஒரு மூல வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைய தூக்கிக்கிட்டே அலைகிறாங்க, சொத்து எல்லாத்தையும் அதுக்கு எழுதி வைக்கிறாங்க, ஆஸ்பத்திரி அலைகிறாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் வந்து அதனால தான் நான் வந்து எனக்கு இன்றைக்கி எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இருந்தது, தம்பியை நேரத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன்.
எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு என்ன கரெக்டாக வந்து ஏதோ ஒரு 4 வார்த்தை நாங்கள் பெருசாக கொண்டு கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று இங்கே பார்க்கும்போது இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீலான்னு சொல்லக்கூடிய அவங்க பொண்ணு, அவங்க வீட்டுக்காரங்க வந்து எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 30 வருஷமாக தெரியும் அவர் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாங்க. எனக்கு இந்த கலை இலக்கியத்தில் ஒன்றுமே தெரியாது, நான் 0. ஆனால் டாக்டர் வெங்கடேசன் வந்து டாப் டு பாட்டம் தெரிஞ்சவங்க. அதனால தான் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் போங்க, நிறைய கதை எழுதுவார், பாட்டு எழுதுவார், புக்ஸு எழுதுவார். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பார். அதனால் நீங்கள் இருந்தால் தான் இந்த சபைக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அனுப்பி விட்டேன். அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட வந்து அந்த வீட்டுக்காரர்களை ஏன் ஒதுக்குறாங்க, நானும் பல குடும்பங்களில் பேசி பார்த்துருக்கேன். யாருமே வந்து என்னாச்சு இல்லை. அதனால தான் அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி அவங்க ஒரு சமூகமாக இருந்து அந்த சமூகத்திலேருந்து என்ன வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு டாப்பிக்காக எடுத்து இவங்க நடத்துகிறாங்கன்னா இவங்களெல்லாம் வந்து நம்ம பாராட்டணும். அதுக்கு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி உங்களை புரிய வைக்கிறாங்கன்னா அதாவது பெரிய விஷயம். அதை பாருங்கள், அவங்க ஷீலாவுடைய ஹஸ்பண்ட் அப்படி இருந்தார். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறது, அதையே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமே என்னன்னு சொல்லுறதுன்னா 10,000 பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க 100 பேருக்கு தெரிஞ்சால் போதும். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க. இவங்க தெரிஞ்சாலே இந்த விஷயங்கள் வந்து என்ன ஆகும், எல்லாம் வெளி உலகத்துக்கு போய் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும் சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல போனால் நாங்கள் வந்து நான் நினைப்ப ஒரு டைமில் நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணால் என்னன்னு சொல்லி, அப்போ நான் முதல்ல சொல்லி பார்த்துருக்கேன், பணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். யாருமே எனக்கு வந்து பணம் தராமல் இவரை பார்த்ததில்லை. பெரிய காசு கொடுக்குறோம் இவங்க வந்து அப்படி இல்லை, பேசிக்கிட்டு எனக்கு அப்படி டேபிளில் வச்சுக்கிட்டு நான் அந்த பிள்ளை மரியாதையை கொடுத்து நான் இது பண்ணேன். எனக்கு வந்து கதையெல்லாம் அவங்களுக்கு ஒரு கதை தான் தெரியும், எனக்கு வந்து எல்லா கதையுமே தெரியும். அவங்களுடைய கதைகள் என்னென்ன பிரச்சனை, எங்கள் கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறவங்க தலைவி எல்லாம் ஒரு குரூப்பே இன்னைக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து பேசுகிறேன், அதனால தான் நான் ஓடோடி வந்து இந்த இதை சொல்கிறேன். அதனால் நீங்களும் இந்த சமூகத்துக்கு வந்து நிறைய பண்ணணும், நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய வெளியே சொல்லணும். நான் சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நாடகத்தில் எல்லாமே புரிய வச்சுட்டாங்க. இந்த நல்ல மனிதர்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தனே தவிர மற்றபடி எந்த இதுவும் இல்லை. அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கே இந்த ஊரில் திணறுவாங்க. அதுக்கு நான் நிறைய ஏற்பாடு பண்ணி டாக்டர் ராய் பெஞ்சூர் அவங்களுக்கெல்லாம் தெரியும், டாக்டர் நிறைய பேர் 1-2 பேர் தான் தெரியும், அவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சைக்காலஜி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்படி வரும்போதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ சென்னையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க, நான் அங்கேயே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒரு மகிழ்வோடு இருக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையே வந்து நம்ம நினைக்க நடந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு நன்றி.